ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய முரளி வந்து 7/5/2024 முரளிக்கான கேள்வி பதில் செஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குழந்தைகளிடம் குஷியானது நிரந்தரமாக ஏன் இருக்கிறது இல்ல, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாரு பாபா. அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, நினைவு செய்யக்கூடிய சமயத்துல புத்தியானது அலைப்பாயுதுன்னு சொல்றாங்க. நிலையான புத்தி இல்லாத காரணத்தினாலதான் குஷியே இருக்கிறது இல்ல. மாயாவினுடைய புயல் வந்து தீபத்தை வந்து அணைய வைக்குது. எதுவரை வந்து நம்ம கர்மம் வந்து அகர்மமா மாறலையோ அதுவரை மகிழ்ச்சி வந்து நிலையா இருக்கிறது இல்ல. அதனாலதான் குழந்தைங்க இந்த ஒரு முயற்சியை செஞ்சிட்டு இருக்கணும்னு சொல்றாங்க பாபா. கண்டிப்பா. ஏன்னா வந்து நம்ம சொர்க்கத்துல வந்து நம்ம கர்மா பண்ணுவோம். ஆனா அது வந்து விகர்மமா இருக்காது, அகர்மமா இருக்கும் அப்படின்னு பாபா சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த விகாரமுமே இல்லாம இருக்கிறது, ஆத்ம உணர்வுல இருக்கிறது. அப்ப அந்த ஆத்ம உணர்வுல இருக்கும் போதானே குஷியும் நிலையா இருக்கும் நமக்கு. அப்ப ஆத்ம உணர்வுல இருக்கணும்னா நம்ம பாபாவை நினைக்கணும். அப்ப பாபாவை நினைக்காம நம்ம பாட்டு புத்தி வேற எங்காவது அலைஞ்சுகிட்டே இருந்துச்சுன்னா, அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்மளோட கர்மம் வந்து கர்மமோ இல்ல எண்ணமோ அது வந்து என்ன ஆயிடுதுன்னா விகர்மமாவே மாறிடுது நமக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா குஷியே இருக்கிறது. இது எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க இந்த விஷயத்த. நம்மளுக்கு வந்து பிராமண வாழ்க்கையில குஷின்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம வந்து மாயா கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. ஓகேங்க சிஸ்டர். அடுத்த கொஸ்டின், ஓம் சாந்தியின் அர்த்தம் என்ன? ஓம் சாந்தியோட அர்த்தம் வந்து பாபா வந்து மிக உற்சாகத்தோட நீங்க எல்லாம் ஓம் சாந்தின்னு சொல்லணுங்கிறாங்க. நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபமானவன் அப்படிங்கறதுதான் அதனுடைய அர்த்தம் வந்து எளிமையா இருக்கு. பாபாவும் சொல்றாரு ஓம் சாந்தின்னு சொல்லிட்டு, தாதாவும் சொல்றாரு ஓம் சாந்தி. அவர் வந்து நான் பரமாத்மான்னு சொல்லிக்கிறாரு. அவரு நான் வந்து தாதாவும் இவரும் வந்து நான் ஆத்மா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஆனா நம்ம ஒரு தடவையும் நம்ம பிராமண பரிவாரத்திட்ட பேசும்போது ஓம் சாந்தி ஓம் சாந்தி தான் நம்ம சொல்லுவோம். ஆனா அதை நம்ம அர்த்தம் புரிஞ்சு சொல்றோமா அப்படின்னு இல்லை, ஏதோ குட் மார்னிங் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம். அது அந்த ஓம் சாந்தின்னு சொல்லும் பொழுதே நான் ஆத்மா சாந்த அமைதி சுரூபமானவன் அப்படின்ட்டு அந்த நினைவுல சொல்லணும் இல்லையா? அத நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு தடவையும் நம்ம யார்கிட்டயாவது ஓம் சாந்தி சொல்றோம் அப்படின்னாலே அந்த ஞாபகம் எடுத்துட்டு வரணும். நான் ஆத்மா அப்படிங்கறது ஞாபகம் வந்துடணும். அதுவும் எப்படிப்பட்ட ஆத்மா? அமைதியான ஆத்மா அப்படிங்கிற நினைவுலே இருந்து அவங்க கிட்ட பேசணும் நம்ம. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஜானகி தாதி பாருங்க, ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி 3 தடவை சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். சொல்லிட்டு மத்தவங்களையும் சொல்லுவாங்க அவங்க. நல்லா இருக்கும் அது கேட்கறதுக்கே நமக்கு. அந்த 3 தடவை சொல்லும் போதே நமக்கு ஞாபகம் வந்துடும், ஆமால நம்ம ஆத்மா தானே அப்படின்ட்டு. ஓகேங்க சிஸ்டர். அடுத்த கொஸ்டின், யாரை அதிசயமான நட்சத்திரம் என பாபா கூறுகின்றார்? பாபா அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இரவுல வந்து சந்திரனத்தை பார்க்கும்போது சில நட்சத்திரங்கள் வந்து சரியா தெரியாது. ஏன்னா அதனுடைய பிரகாசத்துல வந்து நட்சத்திரங்கள் மங்கிடுங்கிறாங்க. சில நட்சத்திரங்கள் வந்து நல்லா பிரகாசமா தெரியும், சில நட்சத்திரங்கள் சந்திரனை விட நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. நீங்க கூட ஞான நட்சத்திரங்க தான். 2 புருவ மத்தி கிடையில மின்னக்கூடிய அதிசயமான நட்சத்திரம் நீங்க. இந்த நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப அதிசயமானது. ஒண்ணு வந்து சின்னஞ்சிறு புள்ளியா பத்தி யாருக்குமே தெரியாது. ஆத்மாதான் வந்து சரீரம் மூலமா இந்த நடிப்பு நடிக்குது. இது மிகப்பெரிய அதிசயம் அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் பாபா என்ன சொல்றாங்கன்னா, எந்த நட்சத்திரம் வந்து அதிக ஜொலிப்பா இருக்குதுன்னா அப்ப அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அதிக சக்திசாலியா இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா எது சக்திசாலியா இருக்குதோ அதுதானே மத்ததை விட அதனுடைய ஒளி சொரூபத்தை வந்து அதிகமா காட்டும். அந்த மாதிரி வந்து சக்தி இல்லாதது மங்கின மாதிரி இருப்பாங்க. ஆமா, பாபா கூட சொல்லிருப்பாங்க, யார் சக்தி சொரூபமா தூய்மையா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஈர்ப்பும் அதிகமா இருக்கும், அவங்கள நோக்கி நிறைய பேர் வருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து தானாவே பிரஜைகள் உருவாக்கிடுவாங்க அப்படிங்கிறாரு. தூய்மையினோட பலம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா. ஓகே சிஸ்டர். அடுத்த கொஸ்டின், யாருக்கு அதிக கரண்ட் கிடைக்கின்றது? யாரு நல்லா மின்னக்கூடிய நட்சத்திரமா இருக்கிறாங்களோ, யார் அதிகமா சேவை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கரண்ட் கிடைச்சிட்டே இருக்கும். நான் இப்ப நம்மளுடைய பேட்டரியானது சக்திகளால அந்த கரண்ட்னால நிரப்பிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. பாபாட்ட இருந்து கரண்ட வாங்கி தானே நம்ம நிரப்பிக்கிறோம்.
கண்டிப்பா. யார் வந்து ம் அதிகமா சேவை செய்றாங்களோ ஏன்னா நம்ம சேவை செய்றோம் அப்படின்னாலே, ம் ஒரு சைடு நம்ம வாயின் மூலமா ஞானத்த சொல்றோம்னே வச்சுக்கோங்களேன். ம் அந்த டைம் ஆட்டோமேட்டிக்காவே பாபா நினைவும் இருந்துகிட்டே இருக்கணும். ம் சும்மா ஒப்பிக்கிற மாரி நம்ம அப்படி சொன்னாலும் நம்மளுக்கு சக்தி கிடைக்காது. ம் அந்த நினைவோட சொல்லணும். பாபா அதானே சொல்லுவாரு. எந்த ம் சேவை பண்ணாலும் முதுகெலும்பு மாதிரி என்னை வச்சுக்கோங்க. ம் நினைவோட பண்ணீங்க அப்படின்னா, அந்த பேச்சுல நிதானமும், அமைதியும் இருக்கும், சாந்தமும் இருக்கும். ம் கேட்கிறவங்களுக்கு சந்தோஷமாவும் இருக்கும். ம் ஓகேங்க சிஸ்டர். அடுத்தது, மனதை கவரக்கூடியவர்கள் நினைவு சின்னம் பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா என்ன சொல்றாங்கன்னா, யார் எனக்காக அனைத்தையும் தியாகம் செஞ்சு சேவையில ஈடுபட்டிருக்காங்களோ, ம், அவங்க தான் மிகவும் பிடித்தமானவங்க. ம், மனசுலயும் இடம் பிடிக்கக்கூடியவங்க. பாபா ம், வந்து மனதை கவரக்கூடியவர் அல்ல கவரக்கூடியவரா இருக்கிறாரு. அதே ம், மாரி தில்வாலா கோயில் கூட இருக்குது. ம், இப்ப கூட சொல்லுங்க, தில்வாலா கோயில் வந்து மனதை கவரக்கூடிய கோயிலா அப்படின்னு கேக்குறாங்க. ம், யாருடைய மனசை கவரக்கூடியவர்னா, நீங்க வந்து பார்த்திருக்கீங்க தானே, அங்க பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறாரு. ம், கண்டிப்பா அவருக்குள்ள சிவபாபா பிரவேசமாகி இருப்பாரு. அப்ப ம், வந்து கோவிலின் மேல் பகுதியில சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை காட்டியிருக்காங்க. ம், கீழே வந்து குழந்தைங்க வந்து தபஸ்யா நிலையில அமர்ந்திருக்கிறாங்க. ம், இது சின்ன உதாரணத்துக்காக தான் ம், கட்டப்பட்டுள்ளது. ம், யாரு நல்லா சேவை செய்றாங்களோ அவங்களே வந்து பெரிய உதவியாளர்கள். ம், மகாரதிங்க, குதிரைப்படை, தரைப்படையினரும் கூட இருக்கிறாங்க. இந்த ம், கோவிலின் நினைவு சின்னம் மிக நல்லா துல்லியமா உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப ம். நம்ம கூட சொல்றோம், இது இது நம்மளுடைய நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லிக்கிறோங்கிறாங்க கண்டிப்பா. பாபா. அந்த மாதிரி கோயில் வேற எங்கேயுமே கிடையாது இல்லைங்க சிஸ்டர்? ம். அங்க மட்டும் கண்டிப்பா. தான் அந்த மாரி இருக்குது. ஆமா. மத்த இடத்துலலாம் வெறும் தேவதைகள் மட்டும் தான். ம். தேவதைகளோட சிலைகள் மட்டும் தான் இருக்கும். பட் அந்த 108 ஆ மூர்த்திகளும் ஒவ்வொரு விதமா அமர்ந்திருக்கிறாங்க. ஆமா. ஓ லிங்கம் கூட ம். இருக்கும். 8, 108 அப்படின்னு. பட் ம். ஆனா துல்லியமா வந்து அந்த கோயில்ல மட்டும் தான் இந்த மாரி ம். இருக்குதுன்னு நெனைக்கிறேன். நம்மளோட நினைவு சின்னம். ம். ஓகேங்க சிஸ்டர். அடுத்த கொஸ்டின். எதில் தாமதமாகின்றது என பாபா கூறுகின்றார்? பாபா வந்து சத்தியமானவங்களா இருக்கிறாங்க. ம், அவரு வந்து நமக்கு சத்தியத்த தான் சொல்றாரு. ம், அதன் மூலமா தான் நம்ம உலகத்தினுடைய எஜமானரா ஆகுறோம். ம், பாபா எந்த ஒரு முயற்சியும் செய்ய வைக்கிறது இல்ல. முழு ம், மரத்தினுடைய ரகசியமும் ம், நம்முடைய புத்தியில இருக்குதுங்கிறாங்க. ம், உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது மிக எளியதாக இருந்தாலும், ம், ஏன் தாமதம் ஆகுதுன்னா, ஞானம் மற்றும் ஆஸ்தி அடையறதுல தாமதம் ஆகுறது இல்ல. ம். தூய்மை ஆகுறதுல தான் தாமதம் ஆகுது. இந்த சூப்பர். மாரி நினைவு யாத்திரை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா. இப்ப நம்மளே யார்ட்டயாவது ஞானம் சொல்றோம்னா டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்களே அவங்க. ம். ஞானம் சொல்லி ஒரு ஞானம் சொல்லி கொஞ்ச நேரம் நெனச்சா கூட ஆஸ்திக்கு ரெடி ஆயிடுவாங்களே. அது ஃபர்ஸ்ட்ல ம். வராங்களா? கடைசில வராங்கறது தூய்மையை பொறுத்து தானே இருக்குது. ம். அதுல தானே பாபா தாமதமாகுதுன்னு கூட சொல்றாரு இல்லைங்களா? ம். ஆமா. ம். அடுத்த கொஸ்டின் சிஸ்டர். யார் முழுமையான ரிப்போர்ட் குடுக்க முடியும்? சந்தோஷியானவர் தான் முழுமையான ரிப்போர்ட் குடுக்க முடியும்னு சொல்றாங்க பாபா. ம். யாருடைய புத்தி வெளியே செல்லுது, யார் என்ன செய்றாங்க, யாருக்கு கொட்டாவி வருதுங்கிறதெல்லாம் அனைத்தையும் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. ம். 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 அவங்களால தான் முழுமையான ரிப்போர்ட் குடுக்க முடியுங்க. சந்தேஷ். ம். சந்தேஷி. ஓகே. ம். அடுத்தது. யாரை பாபா அதிகமாக கவனிக்கின்றார்? யார் நல்ல சேவாதாரி குழந்தைங்களோ, ம். அவங்கள தான் பாபா பார்த்துக்கிட்டே இருக்காராம். ம். பாபாவுக்கு அவங்க மேல ரொம்ப அன்பு இருக்காம். அ சா கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆ. ஏன்னா, இப்ப வந்து பாபா நினைவுல இருக்கிறவங்க ஓகே. பட் ஆனா ம். சேவை அப்படிங்கிறப்போ, அவங்க ஹெல்ப் தேவைப்படுது அவங்களுக்கு. ம். டக்குன்னு அந்த இடத்துல அப்ப பாபா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தானே டக்குன்னு அங்க வந்து அவர் ஹெல்ப் பண்ண முடியும். ம். அதனால அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ம். அதுக்காக வந்து மத்தவங்க மேல அன்பு இல்ல அப்படின்னு கிடையாது. ம். பட் ஆனா வந்து பாபாவுக்காக வந்து ஒரு ம். கை குடுத்து, கண்டிப்பா இது ம். போய் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற அந்த ம். தாராள மனப்பான்மையோட செய்றவங்கள பாபா நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தானே அத பண்ணவே முடியும். ம். இப்போ ஒருத்தவங்க சேவை செய்றாங்க அப்படின்னா, ஈஸியா செஞ்சிட முடியாது இல்லையா? நெறைய ம். விஷயங்கள் தியாகம் பண்ணணும் நம்ப. ஆமா. பண்ணாதான் அத செய்யவே முடியும் நம்மளால. ம். ம். சரிங்க சிஸ்டர். அடுத்த கொஸ்டின். ம். எதற்காக நாம் தலையை உடைத்துக் கொண்டிருப்பதாக பாபா கூறுகின்றார்? உடைத்துக் கொண்டிருந்ததாக. ம். ஆ நெக்ஸ்ட் வந்து இப்ப வந்து நீங்க வீடு திரும்பணும். ம். இதுக்காகலாம் நீங்க வந்து பக்தி மார்க்கத்துல தலைய உடைச்சிட்டு இருந்தீங்க. நம்ம வீட்டுக்கு போகணும், முக்தி அடையணும்னு ம். சொல்லி தான் பக்தி மார்க்கத்துல நம்ம கண்டிப்பா. கேட்டுட்டு இருந்தோமா. ஆனா அதனால வந்து தானே சாமியார் கிட்ட போயி, குரு கிட்ட ஆ போய் உட்கார்ந்துகிட்டு இருப்போம். ஆமா. ம். ஆனா வந்து ஒருத்தர் கூட போக முடியாது.
ம், பாபாவை நினைவு செஞ்சு கொண்டே இருங்க. மேலும் சுயதர்ஷன சக்கரத்தை சுத்திட்டே இருங்க. ம், அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி தான் பாபாவை இது ஆஸ்தி பாபாவை வந்து நினைவு செய்யுங்க அப்படிங்கிறாங்க பாபா. ம். சூப்பர், சூப்பர். ஏன்னா எல்லாத்தினுடைய கடைசி நிலை அதுதான். முக்திக்கு போறதுதான். ம். அதுக்கு போக தெரியாம தான் எல்லாம் மண்டைய உடைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப குரு கிட்ட போறாங்க. குருக்குமே தெரியல. ம். அவரையுமே இவர் தான் கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்குது. ஆமா. அடுத்தது 10வது கொஸ்டின் சிஸ்டர். ம். மாயா பாபாவை நினைவு செய்வதில் எப்படியெல்லாம் தடையை ஏற்படுத்துது? பாபா மாயா வந்து எப்படியெல்லாம் நம்ம நினைவு செய்யறதுல ரொம்ப தடை ஏற்படுத்துங்கிறத நம்ம அனுபவபூர்வமாவே உணர்ந்திருக்கிறோம். அந்த ம், பாபா வந்து சொல்றாங்க எந்த அளவுக்குன்னா, மாயா வந்து உங்களை மறக்கடிச்சு விடுதுங்கிறாங்க. ம், மாயாவினுடைய புயலானது தீபத்தை அணைச்சு விடுது. மாயா ம், மிகப்பெரிய பலசாலியா இருக்கு. குழந்தைங்களை மறக்கடிக்க வைக்கும் அளவுக்கு மாயாவுக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்கிறாங்க. அந்த ம், குஷியே வந்து நிலையா இருக்க விட மாட்டேங்குது. நீங்க ம், பாபாவை நினைவு செய்ய அமர்றீங்க. ஆனா ம், புத்தியானது சிறிது நேரத்துல மற்ற விஷயங்கள்ல போயிடுது. ம். இவை அனைத்துமே குப்தமான கருத்துக்கள் தான் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா. எவ்வளவு எவ்வளவு வந்து நம்ம முயற்சி செஞ்சாலும் நினைக்க முடியாம இப்ப அமிர்த வேளையிலே நம்ம எழுந்திருச்சு உட்கார்ந்தாலும் நினைக்க விடுறது இல்ல பாபா. கண்டிப்பா. மாயா. போய் ம். கொஞ்ச நேரம் இப்படி நினைக்கிறதுக்குள்ளார எங்கெங்கேயோ போயிடுது. அதுக்கப்புறமேல் தான் ம். தெரியுது நம்ம எங்க போயிட்டு எங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆமா. அப்புறம் திருப்பி ரொம்ப நேரம் சென்னுதான் பாபா டக்குன்னு ஆமா அப்புறம் டேக் ஞாபகம் வருது. டைவர்ஷன் எடுத்துக்கிட்டு வர வேண்டியதா ம். இருக்குது. அந்த ம், மாதிரி வந்து நினைக்க முடியறதில்ல. ம், இருந்தாலும் கூட சிலருடைய புத்தியானது அலைக்கு பாஞ்சிட்டே இருந்தாலும் கொஞ்ச ம், நேரத்துல நிலையா நின்னுடுமா. சிலருக்கு ம், வந்து உடனே நிலையாகி விடுது. சில ம், பேருக்கோ எவ்வளவுதான் தலையை உடைச்சிட்டு இருந்தாலும் அது ம், புத்தியில எதுவுமே இருக்கிறது இல்ல. ம். இதுதான் மாயாவினுடைய யுத்தம் அப்படின்னு சொல்லப்படுதுங்கிறாங்க பாபா. கண்டிப்பா. இதுக்கு அஹ் வந்து அதாவது நம்ம நிலையா நிக்கணும் அப்படின்னா, எல்லாமே பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். உம் எல்லா விஷயத்தையுமே பாபா கிட்ட சமர்ப்பணம் பண்ணாதான் நிலையா புத்தி பாபாட்டயே உம் இருந்துகிட்டு இருக்கும். ஆமா. எதுவுமே நம்ம சமர்ப்பணம் பண்ணாம பாபாட்டயே உட்கார்ந்துட்டு இருந்தா, உம் புத்தி வந்து எதன் மேல பற்று இருக்குதோ, எதன் மேல மோகம் இருக்குதோ, அத நோக்கி போய்க்கிட்டே தானே இருக்கும். உம் அதனால தானே இப்ப சரண்டர் ஆவறாங்க அப்படின்னா, அதானே அர்த்தம் முதல்ல. உம் அவங்க வந்து கண்டிப்பா. உடலாலயும் சரண்டர், மனதாலயும் சரண்டர். இப்ப குடும்பத்துல இருக்கிறவங்க உடலால உம் போய் அங்க சரண்டர் ஆக முடியலன்னாலும், நம்ம உம் குடும்பத்துல இருந்துகிட்டே எல்லா விஷயத்திலயும் ஆயிடணும் நம்ப. உம் அப்படி ஆகும்பொழுது தான் அந்த புத்தி வந்து நிலையா இருக்கும். பாபாவ நினைச்சுக்கிட்டே இருக்கும். உம் ம். சரிங்க அதான் சிஸ்டர். கர்மம் வந்து ம். அகர்மம் ஆகுறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியிருக்குங்கிறாங்க பாபா. இந்த ம். அளவுக்கு மாயா கிட்ட நம்ம போராட வேண்டியதா இருக்குங்கிறாங்க. அங்க ம். ராவனுடைய சத்தியுகத்துல வந்து கர்மம் வந்து விகர்மமா ஆகாது. ம். அங்க தலைகீழான கர்மம் எல்லாம் மாயா செய்ய வைக்காது அப்படிங்கிறாங்க. ம். ம். இது ராவனுக்குள்ள விளையாட்டு தான் அப்படிங்கிறாங்க பாபா. ம். 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 அது ம். விளையாட்டுன்னு சொல்லிட்டாரு. நம்மளும் அத விளையாட்டா ம். தான் பார்க்கணும். அது ஆனா நம்ம வந்து சீரியஸா ஃபீலிங்ல போய் எடுத்துக்கிறோம். ம். கண்டிப்பா. படம் பார்க்க சொன்னா உட்காந்து ம். படத்துக்குள்ளாரயே உட்காந்துட்டு இருக்கிறது. ம். ஆனா அது எடுத்துட்டு எடுத்துட்டு வர்றதுக்கும், அதுக்கும் சக்தி வேணும்ல சிஸ்டர். இப்ப சாட்சியா பார்க்கறதுக்கு கூட நமக்கு ஒரு சக்தி இருந்தா தான் அது சாட்சியாவே ம். பார்க்க முடியும் நம்மளால. ஆமா. ஓரளவுக்காவது. ஸோ அந்த அந்த நினைவு தான் ஃபர்ஸ்ட்டு நினைவு தான். நினைவின் ஆதாரத்த வச்சு தான் எல்லாமே வருது நமக்கு. ம். ஓகேங்க சிஸ்டர். அடுத்த கண்டிப்பா சிஸ். கொஸ்டின். ம். சிவபாபாவுக்கு பக்தி மார்க்கத்தில் செய்யப்படும் பூஜை பற்றி பாபா என்ன கூறுகிறார்? ம். பக்தி மார்க்கத்துல சிவபாபான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ம், சிவனுடைய கோயில்ல வந்து சிவனை தந்தைன்னு அவசியம் அழைப்பாங்களாம். ம், ஞானபூர்வமா அழைக்க மாட்டாங்கங்கிறாங்க பாபா. ஏதோ அப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ம். எப்படி அப்பாவா ஆனாருங்கிறது அவங்களுக்கு தெரியாதுல்ல. கண்டிப்பா. ம். ம், இப்ப வந்து உங்களுக்கு ஞானம் இருக்குது. ம், சிவபாபாவுடைய சித்திரம் இதுதான். அவங்களும் வந்து லிங்கமா புரிஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு ம், இப்போது ஞானம் கிடைச்சிருக்குது. அவங்க வந்து லிங்கத்தின் மேல அபிஷேகம் செய்யறாங்க. ம், பாபா நிராகாரமானவரா இருக்கிறாரு. நிராகாரருக்கு அபிஷேகம் செஞ்சா அவர் ம், என்ன செய்வாரு? ம், சாகாரமா இருந்தா ஏத்துப்பாரு. ம், நிராகாரருக்கு பாலாபிஷேகம் செஞ்சா அவர் என்ன செய்வாரு? ம், பால் இதெல்லாம் வந்து பாபாவா குடிக்க போறாருன்னு கேக்குறாரு. நீங்க தானே ம். குடிக்கிறீங்க. பிரசாதம் கண்டிப்பா. போன்றவங்க எல்லாம் நீங்க தானே ம், சாப்பிடுறீங்க. இங்க ம், நான் உங்களை வந்து கண்ணெதிரே இருக்கிறேன். இப்ப ம், இதுக்கு முன்னாடி மறைமுகமா செஞ்சீங்க. இப்ப ம். நேரடியா கீழே இறங்கி வந்து இந்த நடிப்பை நடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா. ஏன்னா சிவன வந்து நம்ம பக்தியில கும்பிட்டுட்டு இருக்கும்போது, வேற அப்பான்னு மட்டும் தான் தெரியும். உம் ஆனா அப்பான்னாலே ஆஸ்திங்கிறது வந்து
நம்ம உலகியல் விஷயத்துல சரி நம்ம வீட்ல அப்பா இருக்காரு, அவரோட சொத்து நமக்கு கிடைக்கும்னு தெரியும். கடவுளோட ஆஸ்தியே நமக்கு கிடைக்குங்கிறது இப்பதானே தெரியுது நமக்கு. உம் நான் பாருங்களேன், இப்போ நீங்க நம்ம வந்து கிருஷ்ணர் ராதைய வந்து வழிபடுறவங்க கூட அவங்க கூட பிறப்பாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா சிவனை கும்பிடுறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்ட மாதிரியே எனக்கு தெரிஞ்சது இல்ல. சிவனை கும்பிட்டாலே முக்தி, அவ்வளவுதான். மத்தபடி அவங்க சொர்க்கத்தை பத்தி எல்லாம் எதுவும் பேசவும் மாட்டாங்க. பேச மாட்டாங்க. பேச மாட்டாங்க. அவ்வளவுதான். பிறவி கணக்க சிவனை முடிக்கிறதுக்கு வழிபடுறதே சில பேர் வந்து பயப்படுவாங்க. பக்தி உம் மார்க்கத்துல அவரோட கண்டிப்பா. போட்டோ, சங்கரர் போட்டோ வைக்கிறதுக்கோ சிலை வைக்கிறதுக்கோ கூட பயப்படுவாங்க. எங்க அவர் வீட்லயுமே வந்து அப்படிதான் சிஸ்டர். எங்க வீட்லயுமே சிவனோட படமோ இல்ல உம் வந்து லிங்கமோ எதுவுமே வைக்க மாட்டாங்க. உம் அது தெரியல நமக்கும். அவங்க ஆனா சில பேர் சொல்லுவாங்க, அது அந்த முக்தி, இந்த நிறைய பேர் வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, சிவனை வழிபட்டா பற்று போயிடும், அப்படி தூய்மையா இருக்கணும், அதனால கூட அந்த மாதிரி அப்படி அவங்க பண்ணுவாங்க. கிடையாது. உம் இது சிவன்னா வந்து அழிச்சிருவாரு. விநாசத்துக்குரியவர் தானே சங்கரரு. கண்ணை திறந்தா, நெற்றி மொத்தத்துல கண்ணை திறந்தா எல்லாத்தையும் தூக்கி அவர் அழிச்சிருவாரு. மேலே பழிய போட வேண்டியது. அதனால நம்ம குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு அந்த நினைப்பு தான். இல்ல, ஆனா இத்தனையே சொல்லுவாங்க. உம் ஆனாலும் போய் கோயில்ல போய் அவரைதானே போய் கும்பிட்டுட்டு சிவனதான் இருக்கோம். அங்க போய் இப்போ பெரிய பெரிய கோயில், சிவன் கோயில் எல்லாம் ஆமா கோயில்ல வழிபடலாம், வீட்டுக்குள்ள வைக்க கூடாது வைக்க அப்படிம்பாங்க. கூடாதும்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா, உம் இப்போ யாருக்காவது அந்த மாந்திரீகமோ இல்ல உம் வந்து அது என்ன சொல்லுவாங்க சிஸ்டர், அந்த ஏதோ செய்வினை செய்வினை. பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிவன் கோயில்ல போய் தான் பரிகாரமே உம் சொல்லுவாங்க அவங்க. உம் அங்க போயிட்டு வாங்க எல்லாமே நீங்கிடும் உம் அப்படின்னே சொல்லுவாங்க அவங்க. ஆமா. அதிசயமான விஷயங்கள் தான். இப்படி இருக்கவங்க உம் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறோம், அதை ஏத்துக்கிட்டவங்க இதை உம் ஏத்துக்க மாட்டேங்கிறோம். ஆமா. ஓகேங்க சிஸ்டர். அடுத்த கொஸ்டின். ஆனா அப்பெல்லாம் நம்மளுக்கு கேள்வி கேட்க தோணல பாருங்க நமக்கு. உம் ஏன் அப்படி பண்றீங்க, இவ்வளவு பண்றாரு, அவரை வீட்டுல வைக்க மாட்டேங்கிறோம் நம்ம. உம் ஆனா அது கொஸ்டின் கேட்கறோம், அவங்களுக்கும் பதில் தெரியாதுல்ல. இப்பதானே தெரியுது நமக்கு, பாபா சொல்லவும் இப்ப தானே அப்படி தெரியுது. இல்ல சிஸ்டர். இப்ப இந்த இது உம் கலியுகம் வந்து எல்லாமே தூய்மை இழந்து போய் தானே இருக்கிறாங்க. தெரியல. தூய்மை இழந்த நிலையில தூய்மையான சக்தியை பத்தி அவங்களுக்கு அந்த அளவுக்கு இது பண்ண முடியல. பயப்படவும் செய்யறாங்க. ஏன்னா உம் சிவன் கோயில்ல போய் 90 கூட எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு உம் சொல்லுவாங்க. கரெக்ட் தான் சிஸ்டர். சரிங்க சிஸ்டர், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மாயா எப்படிப்பட்ட அடி கொடுப்பதாக பாபா கூறுகின்றார்? இது எத்தனை குழந்தைங்க ஆச்சரியப்படும் அளவுக்கு வெளியேறிடுறாங்கங்கிறாங்க பாபா. உம் பிரியதர்ஷனான மணவாளன் வந்து என்னை எவ்வளவு நினைச்சீங்க, இப்ப உம் நானே வந்திருக்கிறேன், பிறகு என்னை உம் விட்டுட்டு நீங்க வந்து போயிடுறீங்க, உம் மாயா எப்படிப்பட்ட அடியெல்லாம் உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா கண்டிப்பா. உம் அடுத்த கொஸ்டின் சிஸ்டர். உம் பாபா 15 நாட்களுக்கு கொடுத்த சிகிச்சை என்ன? இது வந்து பிரம்ம பாபா தாதிங்களுக்கு எல்லாம் அங்க வச்சு இது பாலனை பண்ணிட்டு இருக்கிறப்ப 2ஆம் உலகப்போர் சம்பந்தமா உம் அவங்களுக்கு நோயெல்லாம் வந்துச்சு. அந்த உம் சமயத்துல பாபா வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன கொடுத்தாங்க அதுதான் இப்ப சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, சரிங்க சிஸ்டர். இங்க கூட பாபா வந்து 15 நாட்களுக்காக கொடுத்திருந்தாரு, ரொட்டி மற்றும் மோர் சாப்பிடறதுக்காக. உம் வேற ஒண்ணும் செய்யல. நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும் கூட இதுதான் வந்து நோயும் உம் அங்க ஃபீவரா இருந்தவங்களுக்கும் உம் ஒரு சப்பாத்தியும் மோரையும் தான் கொடுக்க சொன்னாராம் பாபா. உம் அப்ப உம் வந்து இதுதான் தரப்பட்டுச்சு. ஆனா யாரும் வந்து ஒன்றும் அவங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகல. உம் அதனால வியாதியினுடைய குழந்தைங்க கூட, வியாதியா இருந்த குழந்தைங்க கூட குணமாயிட்டாங்களாம் அதை சாப்பிட்டுட்டு. அதனால உம் வந்து ஆசையானது துண்டிக்கப்பட்டு விட்டதை பாபா தெரிஞ்சுக்கிட்டாரு. இது உம் ஏற்பட வேண்டாமா அல்லது வேண்டுமா, விருப்பம் என்றால் சாதாரண வேலையாட்களை குறிப்பது உம் கேட்பதை விட இறப்பதே மேல்னு பாபா சொல்றாரு. உம் குழந்தைங்களுக்கு எது கொடுக்க வேணும்னு பாபாவுக்கு தெரியும், எது கொடுக்க வேண்டுமோ அது அவராவே கொடுப்பாரு. இவை உம் அனைத்தையும் நாடகத்துல உருவாக்கப்பட்டிருக்கும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே பாபாட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா, பாபாட்ட உம் நம்ம ஸ்டார்டிங்லயே சொல்லுவோம் இல்லையா, பாபா உம் நீங்க எது குடுக்குறீங்களோ சாப்பிடுறோம், நீங்க எது உம் எங்க தங்க வைக்கிறீங்களோ தங்க வைக்கிறோம் அப்படின்ட்டு உம் முழுமையா நம்ம உடலே கொடுத்துட்டோம் அப்படின்னா, வியாதி மட்டும் என்ன அப்போ, அப்ப அந்த வியாதி எல்லாம் வரும்போது சரி பாபா நீங்க என்ன சொல்றீங்களோ கேக்குறோம் அப்படிங்கிற அத மனநிலைக்கு தானே கேட்டுட்டு போகணும். அதுபடி சாப்பிட்டவங்க எல்லாம் குணமாயிட்டாங்க. உம் கேட்காதவங்க இந்த மோரை குடிச்சா இன்னும் வியாதி அதிகமாகும், இன்க்ரீஸ் ஆகும்னு நினைச்சவங்க உம் பாபா மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு நம்ம இறந்துருவோம் உம் அப்படின்ட்டு வெளியானவங்க தான் நிறைய பேர். அந்த சமயத்துலதான் நிறைய பேர் வந்து வெளியாகி போயிருக்காங்க. கண்டிப்பா. இல்ல இது உம் எதுக்கு நம்ம
இப்ப நம்ம படிக்கிறோம் அப்படின்னா பாபா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சந்தேகம் இல்லாம நம்ம கேட்டுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். இப்ப நிறைய சாகார முறையில அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சிஸ்டர் பாபா. ஆனா அப்ப நடந்துச்சோ இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இப்ப கண் கூட நிறைய விஷயங்களை நம்ம இந்த சாப்பாடு விஷயத்துல பாக்குறோம்ல. நம்ம எத்தனை பேர் இந்த வெளியில ஃபுட்டு சாப்பிடுறது, கேக் சாப்பிட்டு இறக்குறது, அதெல்லாம் கொரோனா பாத்துக்கிட்டு இருக்கிறோம். சமயத்துல அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம பாபா வீட்ல நம்ம பாபா கொடுத்த ஸ்ரீமத் படி தானே எல்லாமே நடந்தாங்க. எல்லாமே வெளியில உள்ள ஃபுட்ட சாப்பிடாதீங்க, எல்லாம் கை கழுவிட்டு கொரோனா வந்து செய்யுங்க. எல்லாத்துக்கும் பாபா சொன்னது அது என்ன சொல்றது, அந்த இதை ஃபாலோ பண்ண வச்சிருக்கிறாரு. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, அது வந்து பாபா சொல்லுவாங்கன்னா உலக அழிவுக்கு வந்து ஒத்திகை காட்டப்படுது அப்படின்ட்டு. இப்ப எப்படி சுனாமி மத்த விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இப்ப இந்த கொரோனாங்கிறது இப்ப ஒண்ணு வந்திருக்குது இல்ல, அந்த மாதிரி ஏகப்பட்டது வருமோ யாருக்கு தெரியும் நமக்கு. அந்த மாதிரி கூட ஏதாவது வந்து பாபா ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ற மாதிரி தள்ளப்படுவோம் நம்ம. ஆனா நமக்கு அது ஈஸியா இருக்கு. ஏன்னா நமக்கு அது வந்து பழகிடுச்சு இல்லையா. சன்ஸ்கார் வந்து அந்த மாதிரி பழகிட்டதுனால அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது நமக்கு. இப்ப பாருங்க, இப்ப நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிடறதே கிடையாது. இதே வந்து சாப்பிட்டுட்டே இருக்கவங்களுக்கு அந்த ஃபுட் கிடைக்கல அப்படின்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஆகக்கூடிய சூழ்நிலையும் வரும்னு நினைக்கிறோம். அதனால நம்ம கண்ணை மூடிட்டு பாபா என்ன சொல்றாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஃபாலோ பண்ணிட்டா நமக்கு நல்லது. ஏன்னா சொல்றது கடவுள். அதையும் மீறி நம்ம வந்து நம்ம புத்திய யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் மாட்டிப்போம் நம்ம. ஓகே சிஸ்டர், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பாபாவின் இடம் எது என பாபா கூறுகின்றார்? இது பாபாவின் இடமா சிஸ்டர்? இல்ல இன்னொரு கொஸ்டின் கூட இருக்கு. இந்த குழந்தைகளாகிய நாம் யாரை பாதுகாப்பது நமது கடமை என பாபா கூறுகின்றார்? இது முக்கியமான கொஸ்டின். பாபா கேக்குறாரு, பாபாவை யார் வந்து பாபான்னு புரிஞ்சிருக்கிறீங்க, யார் குழந்தையா புரிஞ்சிருக்கிறீங்க, கையை உயர்த்துங்கன்னு சொல்றாங்க. எல்லாருமே கையை தூக்குனாங்களாம். அப்ப கையை வந்து உடனே தூக்கிட்டீங்க, எப்படி பாபா கேக்குறாரு இல்லையா, லட்சுமி நாராயணனா யார் மாறுவீங்கன்னு. அப்ப எல்லாருமே கை உயர்த்தினீங்க, இந்த பரலௌகிக குழந்தையையும் சேர்த்துக்குங்கிறாங்க பாபா. நீங்க என்னையும் சேர்த்துக்கங்க அப்படிங்கிறாங்க. இவர் தாய் தந்தையருக்கு அதிகமா சேவை செய்வாரு. நீங்க என்ன வந்து குழந்தையா ஏத்துக்கிட்டீங்கன்னா தாய் தந்தையா இருக்கிறவங்களுக்கு நான் ரொம்ப நல்லா சேவை செய்வேன் அப்படிங்கிறாங்க. 21 பிரிவுக்கு ஆஸ்தி வழங்குவாரு. பாபா வந்து எப்போது வானப்பிரஸ்தி நிலைக்கு செல்றாரோ அப்போது தந்தையை பாதுகாப்பது குழந்தைங்களாகிய உங்களோட கடமை அப்படிங்கிறாங்க பாபா. இது வித்தியாசமா இருக்குது. இது நம்ம அந்த மாதிரி பாபா இந்த மாதிரி பேசி பார்த்தது இல்ல. ஓகேங்க சிஸ்டர், அடுத்த கொஸ்டின். பாபாவின் இடம் எது என்ன பாபா கூறுகின்றார்? பாபாவோட இடம். நான் வந்து பிரம்ம பாபா உடல்ல தான் நான் பிரவேசம் செஞ்சிருக்கிறேன். இவருடைய ஆத்மாவானது எங்க அமர்ந்திருக்கோ அவருக்கு அருகில தான் நானும் அமர்ந்திருக்கிறேங்கிறாங்க பாபா. எப்படி குருமார்கள் வந்து தன்னுடைய சிஷ்யனுக்கு முன்னாடி சிம்மாசனத்துல அமர்வாங்களோ அதே மாதிரி இவருடைய இடமும் இதுதான், என்னுடைய இடமும் இதுதான் அப்படிங்கிறாங்க பாபா. அவருடைய பிரகிருதியில தானே பாபா சொல்லுவார். அதே பாபா நம்மளோட உடலுடைய சிம்மாசனம் அந்த பிரகிருத்தின்னு தானே சொல்றாரு பாபா. அப்ப அந்த சிம்மாசனத்துக்கு அருகில தான் சிவபாபாவும் உட்கார்ந்து இருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின். சர்வ வியாபியின் அர்த்தம் எப்படி வந்துச்சு? பக்தி மார்க்கத்துல எந்த மாலையை உருட்டீங்களோ அத பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்கிறது இல்ல. புரியாமலே வந்து ராமா ராமான்னு எல்லாம் சொல்லிட்டு மாலையை உருட்டிட்டு இருந்தீங்க. ராமா ராமான்னு சொல்றதுனால அனைத்தும் ராமரே ராமர்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப வந்து சர்வ வியாபிங்கிற இந்த விஷயம் வந்து அறியாமை வந்து இதுல இருந்துதான் வெளிப்பட்டதுங்கிறாங்க பாபா. சூப்பர் சூப்பர். ஏன்னா இந்த கொஸ்டின் நிறைய பேத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. ஏன் பாபா சர்வே அப்படின்னு சொல்றது வந்து தப்பு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு. ஏன்னா எல்லா இடத்துலயும் கடவுள் நிறைஞ்சிருக்காங்க. ஏன் அந்த மாதிரி சொல்றதுனால என்ன ஆயிடுதுன்னா, இப்ப ஆசிரியராயி நமக்கு ஞானம் கொடுக்கறது ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏத்துக்க மாட்டாங்க. அதுதானே மிகப்பெரிய பாவமாவே ஆயிடுது நமக்கு. எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்காரு. அவர் ஒருத்தரா இருக்கும் போதானே அவர் சொல்லி கொடுக்கறத நம்ம கேட்போம். நம்ம இப்ப பாபா இந்த இடத்துல வச்சதே நம்மதாங்கிறாங்க பாபா. அதுதான் எல்லா வேலையும் நம்மளே பண்ணிட்டு கடைசியில நம்மளே இது பண்ணிக்கிறோம். ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல சிஸ்டர், நீ தானே ஆரம்பிச்சு வச்ச நீயே முடிச்சு வையும்பாங்க. அந்த மாதிரி நம்மளே ஆரம்பிச்சு வச்சு நம்மளே முடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தான் அதிகமா பக்தி செஞ்சிருக்கோம். நம்ம தான் பாபாவையும் சர்வ வியாபின்னு சொல்லி இருக்கிறோம். எல்லா வேலையும் நம்ம தான் சிஸ்டர் பண்ணி இருக்கிறோம்.
அதாவது ம். ஃபர்ஸ்ட் சிவபாபாவை நம்ம வழிபட்ட ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு தேவதையா வழிபட ம். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கல்லு ம். முள்ளு சரி முள்ளு எல்லாமே பண்ணதும் நம்ம தான். ம். அப்படியே வரிசையா ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கடைசிக்கு வந்துட்டோம் ம். நம்ம. இந்த ஆமா. பக்தி கூட கலியுக பக்திக்கு வந்துட்டோம் இப்போ. ம். இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க சிஸ்டர். இந்த நாடகமே பாருங்களேன். ம். அதாவது நம்ம கரெக்டா இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. நம்ம ஆமா. பக்தியில நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். ஆனா கடைசியில அது தப்பாவுது. ம். திருப்பி நீங்க அததான் பண்ணுவீங்கன்னு சொல்றாரு. ம். ரொம்ப பாபா அடிக்கடி சொல்லுவார்ல இந்த நாடகத்தை பத்தி ரொம்ப அதிசயமான அதிசயம். ஆமா. நாடகம். இன்னைக்கும் அதான் சொல்லியிருப்பாங்க. இது நம்ம அதிசயமான. நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னடா ம். இது உலகத்துல 7 அதிசயம் இருக்குன்னு சொல்றாங்களே. அந்த ம். எப்படி இந்த ஞானத்துல எவ்வளவு ஒரு அதிசயம் பாருங்க. ம். இந்த மாதிரி அதிசயம் எல்லாம் யாருமே நம்மளையே பாபா பார்த்திருக்க மன்னிச்சு மாட்டோம். தானே ஏத்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய உம் விஷயம் தானே. பாபாவை கண்டிப்பா சர்வவியாபின்னு சொல்லி தூஷித்ததும் நம்ம தான். கண்டிப்பா. நம்மளதான் பாபா வந்து மன்னிச்சு ஏத்து தேவதையா ஆக்குறதும் பாபா. இதுவும் நம்மளதான் அதிசயம் தானே. ராஜாவா ஆக்கி உட்கார ஆஹ் வைக்கிறாரு. உம் உம் அடுத்த கொஸ்டின் சிஸ்டர். எது முற்றிலும் மூட நம்பிக்கையானது என பாபா கூறுகின்றார்? மாலைகள்லாம் உருட்டுறீங்க, இது முற்றிலும் வந்து மூட நம்பிக்கைங்கிறாங்க. பக்தி மார்க்கத்துல மாலை உருட்டுறது. மாலை உருட்டி முடிச்ச பிறகு மலருக்கு நமஸ்காரம் எல்லாம் செய்யறாங்க. சிவபாபா மலரா இருக்கிறதுனால நீங்க நெருங்கிய குழந்தைங்க வந்து மாலையினுடைய மணியா இருக்கிறீங்க. நெருங்கிய குழந்தைங்கன்னா சேவாதாரி குழந்தைங்க வந்து மணியா இருக்கிறாங்க இல்லையா. உங்களதான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்கள வந்து சில வந்து ராமருங்கிறாங்க, சிலர் கிருஷ்ணரை நினைக்கிறாங்க. அர்த்தம் இல்லாம ஸ்ரீ கிருஷ்ணா சரணம்லாம் சொல்றாங்க. அவர்தான் சத்தியுகத்தினுடைய இளவரசரா இருந்திருக்காரு. அப்ப அவருக்கு எப்படி சரணம் செய்வீங்க? பாபாவுக்கு தான் சரணம் போடணும் அப்படிங்கிறாங்க பாபா. சூப்பர். ஏன்னா நேத்து வாணியில நம்ம பார்த்தோம் ஸ்ரீன்னு அவரை தான் நம்ம சொல்லணும், வேற யாருமே சொல்லக்கூடாது. இன்னொன்னு கூட நம்ம ஒரு கொஸ்டின் கூட காமெடியா போச்சு இல்லைங்க சிஸ்டர். நான் தப்பா கூட வாசிச்சேனே ஒரு கொஸ்டின். யாரு இவங்க இரக்க மனமுடையவர்களா? கண்டிப்பா அத கூட நம்ம சொல்லிட்டு இருந்தாரு நேத்து பாபா கூட. ஓகேங்க சிஸ்டர், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். உண்மையான இரக்க குணம் எது? நிகழ்காலத்துல ஆத்மாக்கள் வந்து எல்லாருமே கலைப்படைஞ்சு அவநம்பிக்கையோட கருணை கேட்கிறாங்களாம். வள்ளலின் குழந்தைங்க நீங்க தனது சகோதர சகோதரிகளுக்கு இரக்கம் காண்பீங்க. ஒருவர் எவ்வளவுதான் தீயவரா இருந்தாலும் அவங்க மேலயும் நீங்க இரக்கம் காட்டுங்க. ஒருபோதும் வெறுப்பு, பொறாமை, கோபம் எல்லாம் அவங்க மேல இருக்கக்கூடாது. இரக்க மனம் சுலபமாவே வந்து நிமித்த உணர்வை ஏற்படுத்திடும். பற்றின் காரணமாக இரக்கம் வர்றதில்லை, மாறாக உண்மையான இரக்கம் பற்றற்றவரா ஆக்கிடும். ஏன்னா அங்க வந்து தேக உணர்வு இருப்பதில்லை அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா. ஏன்னா பற்று வச்சோம் அப்படின்னா அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அவங்கள புடிச்சு திட்டுறது என்ன, கோபப்படுறது என்ன எல்லாமே வெளிப்பட்டுரும். இதே நம்ம பற்று இல்லாம அன்பு வைக்கும் போது சரி ஓகே அவங்களோட நடிப்பை நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அமைதியாயிடுவோம். அந்த அமைதி வந்து அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப அந்த இடத்துல நம்ம நிமித்தம் ஆயிடுறோம் இல்லையா, கருவி ஆயிடுறோம். கண்டிப்பா. இப்ப பாபா அந்த மாதிரி இருக்கறதுனாலதானே முதல்ல நம்மளே அவர் ஏத்துக்கிறாரு. அவரு இரக்க குணமா இருக்கறதுனாலதானே நம்ம எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் நம்மள மன்னிச்சு நம்மள உலகத்துக்கே ராஜாவாக்குறாரு அவரு. அப்ப பாபாவோட குழந்தைங்க நம்ம அப்படின்னா நம்ம மட்டும் எப்படி இருக்கிறோம்? நம்மளும் இரக்க குணமா தானே இருக்கணும். இரக்க குணமா தான் இருப்போம் நம்ம. அதனாலதானே பாபா குழந்தையாவே ஆயிருக்கிறோம். ஆமா, இயற்கையாவே அந்த இரக்க குணம் எல்லாருக்குள்ளயுமே இருக்குது. தேவதாத்மா, பிராமணாத்மாக்கள் அனைவருக்குமே இருக்குங்க சிஸ்டர். ஏன்னா இப்போ நம்ம முன்னாடி அஞ்ஞானி ஆத்மாக்கிட்ட பேசுறதுக்கும் பாபா குழந்தைங்க கிட்ட பேசுறதுக்குமே வித்தியாசம் நல்லாவே தெரியும் நமக்கு. இல்ல நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்லயே நிறைய இரக்க குணம் இருந்ததுனாலதான் நிறைய இத அடிபட்டு வந்திருக்கோங்கிறதும் தெரியும். அது வந்து அந்த எல்லார் வாழ்க்கையிலயுமே அதை அனுபவம் பண்ணிருப்பாங்க. இரக்க குணம், கருணை அதிகமா இருந்திருக்கு. இல்ல நானே பாத்திருக்கேன் சிஸ்டர். பிராமண பரிவாரத்துல சன்ஸ்கார் மோதல் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த இரக்க குணம் இருக்கும், அவங்களுக்கு இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா இப்ப சன்ஸ்கார் மோதல் வருதுன்னா அந்த குழந்தைக்கும் நம்மளுக்கும் என்ன சொல்றது கர்ம கணக்கு இருக்கும், அதனால வரலாம். இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பிராமண குழந்தைங்களுக்கு இந்த பரந்த மனப்பான்மை, இரக்க குணம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அவங்கள பார்த்தாலே தெரியும் சிஸ்டர் அது தேவதை குழந்தை அப்படின்ட்டு.
அந்த ஞானம் சொல்லும் போதே அப்படியே அமைதியா கேட்டு புடிச்சுப்பாங்க. டக்கு அடுத்தது என்ன, ம், அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ம், அத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது நம்ம ம். தர்மத்து ஆத்மா அப்படின்னு. ஆமா. உம் சரிங்க சிஸ்டர். அடுத்த கொஸ்டின். எது நமது கணக்கை சேமிப்பு செய்வது? பிறருக்கு ஒத்துழைப்பு தருவதே வந்து தனது கணக்கை சேமிப்பு செய்யறதுங்கிறாங்க பாபா. சூப்பர் சூப்பர். ம், கரெக்ட் தாங்க சிஸ்டர். இப்ப நம்ம ஒரு சேவை செய்யறோம், குரூப் சேவை செய்யறோம் அப்படின்னா ஒத்துழைப்பு குடுத்தாதானே அந்த சேவை நடக்கும். ம். இப்ப நீங்க வந்து வர்றீங்க சேவை செய்யறதுக்கு, இல்ல சிஸ்டர் என்னால வர முடியாது, எனக்கு டைம் இல்ல அப்படின்னா இந்த சேவை எப்படி நடக்கும்? கண்டிப்பா சிஸ்டர். இப்ப பாபா சொல்ற சேமிப்பு அப்படிங்கறது அந்த ஒத்துழைப்பின் மூலமா அந்த ஒத்துழைப்பு சக்தி நமக்கு சேமிப்பாகுது பாருங்க. ம், இது மூலமா சகிப்புத்தன்மை வரும், பொறுத்து ம், கொள்ளும் சக்தி வரும், எல்லா சக்தியும் சேமிப்பு ஆகுது இல்ல நமக்கு. ம், அந்த அந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ பாபா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க சிஸ்டர். ஒரு விஷயத்த நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா மித்த எல்லா சக்தியுமே பின்னாடி வரும். ம், ஒரு குணத்தை, விசேஷமான குணத்தை நீங்க எழுப்பிட்டீங்கன்னா அந்த குணத்தை ரிலேட்டடா உள்ள எல்லா குணமும் வெளில வந்துரும் அப்படிப்பாரு. ம், அந்த மாதிரி இந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கரெக்டா நம்ம வந்து நம்ம சேவையில மற்ற விஷயங்கள்ல வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்ப ம், உதாரணத்துக்கு இப்ப ஒருத்தவங்க வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க, நம்மள ம், பேச விடலன்னா பரவாயில்ல, சரி ஓகே, நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா, சரி பேசுங்க. நம்ம ம், அமைதியா இருந்து சக்தி கொடுப்போம், நினைவு பண்ணுவோம் பாபா, சரி அந்த குழந்தை நல்லா பேசட்டும், ம், அதன் மூலமா நிறைய பேர் குழந்தை ஆகட்டும் அப்படிங்கிற சக்தி கொடுப்போம் நம்ம. ம், இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், விட்டு கொடுத்து போறதும் ம், ஒத்துழைப்பு பண்றதும் ஆனா எவ்வளவு பெரிய சேவை நடக்குது பாருங்க அங்க. ம், அத விட்டுட்டு இல்ல இல்ல நான் தான் வந்து பண்ணணும், இதெல்லாம் என்னால பண்ண முடியாது, இந்த சேவையெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு நம்ம வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எப்ப ம், சேவை முடியுறது? ம். உம் சரிங்க சிஸ்டர். நல்ல சரி. முரளி இன்னைக்கு. ம். அவ்யக்த முரளி இருக்குன்னு அவ்யக்த நினைக்கிறேன். முரளி நாளைக்கு எடுக்கலாம் சிஸ்டர். ம், நாளைக்குங்களா? ம், சரிங்க ம். சிஸ்டர். ஓம் சரி. சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. பாபா. தேங்க்யூ பாப்பா.